இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்து-இயேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலரும் நம் இந்திய தேசத்தின் பாதுகாவலருமாகிய தூய பிரான்சிஸ்கு சவேரியாருடைய விழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளிலே இந்த மாபெரும் புனிதருடைய பெயரை தாங்கியிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் விழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுவதோடும் தூய பிரான்சிஸ்கு சவேரியார் உங்கள் ஒவ்வொருவருடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசி நிறைவான அருளையும் ஆசிரியையும் பெற்றுத்தர இன்றைய நாளிலே உங்கள் அனைவரையும் அவர் கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கின்றேன். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, தூய பிரான்சிஸ்கு சவேரியாருடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவருக்கும் இன்றைய நாளிலே நம்முடைய ஆன்மீக அடிநாத செய்தியாக கொடுத்திருக்கின்ற நற்செய்தி வாசகம் மார்க் எழுதிய நற்செய்தி 16ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 15 முதல் 20 முடிய. இந்த இறைவார்த்தைகள் மார்க் நற்செய்தியாளருடைய இறுதி இறைவார்த்தையாக நாம் வாசிக்க கேட்போம். இதில் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை வழி அனுப்பி வைக்கிறார் இறையாட்சி பணிக்காக. இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவோர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர் என்று தன் சீடர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழி அனுப்பி வைக்கிறார் இறையாட்சி பணிக்காக. அன்று இயேசு வழி அனுப்பிய அந்த பயணத்தை அன்னையாம் திரு அவையிலே எத்தனையோ நம்பிக்கையாளர்கள் ஏற்றுக்கொண்டு தங்கள் வாழ்வாக பயணித்திருக்கிறார்கள். அவர்களில் துறவியர் அடங்குவர், குருக்கள் அடங்குவர், கன்னியர்கள் அடங்குவர், பொதுநிலையினர் அடங்குவர். இப்படி பலதரப்பட்ட மக்கள் அன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த செய்தியை தன் வாழ்வாக ஏற்றுக்கொண்டு பயணித்திருக்கிறார்கள். இப்படி பயணித்தவர்களில் ஒருவர்தான் இன்று நாம் விழா கொண்டாடி மகிழக்கூடிய தூய பிரான்சிஸ்கு சவேரியார். அவருடைய பிறப்பினுடைய நிலைமை என்ன, அவர் வளர்ந்து வந்த தருணங்கள் என்ன, அவருடைய இளமை பருவத்தினுடைய நிலைமைகள் என்ன என்பதை பல ஆண்டுகளாக நாம் அவருடைய வரலாற்று நிகழ்வுகளை புரட்டி போட்டுதான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு தனி சிறப்பு மிக்க பெற்றவராக இவர் காணப்படுவதை நம்மால் தெளிவாக காண முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு செல்வ செழிப்போடு எல்லா விதமான வசதிகளோடு வாழ்ந்து கொண்டிருந்த இந்த மாபெரும் புனிதருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன? நம்முடைய வாழ்விலும் கூட பல நேரங்களிலே எதிர்பார்ப்பது நடக்கின்றது, எதிர்பாராதது நடக்கின்றது. எதிர்பார்த்தது நடக்கின்ற பொழுது ஒரு சில நேரங்களிலே அது மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லது தோல்வியாக இருக்கும். மகிழ்ச்சியாக இருந்தால் நாம் மார்தட்டி பெருமையோடு சொல்லிக் கொள்ளுவோம். தோல்வியாக இருந்தால் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் இறைவனையும் கூட நாம் எந்த அளவிற்கு வஞ்சிக்க முடியுமோ வஞ்சித்து விடுவோம். ஏனென்றால் எதிர்பார்த்தது நடைபெறவில்லை என்று. ஆனால் தூய பிரான்சிஸ்கு சவேரியாருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் எதிர்பாராத ஒன்று நடைபெற்றது. ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் அவன் தன் ஆன்மாவை இழந்தாலினால் அதனால் வருகின்ற பயன் என்ன? இந்த ஒற்றை வார்த்தை தான் தூய பிரான்சிஸ்கு சவேரியாருடைய உள்ளத்தின் ஆழத்திலே பச்சை மரத்தில் அடித்த ஆணியைப் போல நிலையாக நின்று கொண்டிருந்தது. அவர் ஒரு குருவாக திருநிலைப்படுத்தப்பட வேண்டும், ஒரு இறையாட்சி பணிக்காக பணியாளனாக தன்னை அழைத்து கொள்ள வேண்டும் என்று அவர் ஒருபொழுதும் விரும்பியதில்லை. அவருடைய எண்ணமோ உலகு சார்ந்தது,
பேராசிரியராக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் அவர் பயணித்திருக்கிறார். ஆனால் இறைவனுடைய திட்டம் பாருங்கள் எந்த அளவிற்கு அவரை தன்வயப்படுத்தி இருக்கிறது. அதுவும் குறிப்பாக அவர் வாழ்ந்து கொண்டிருந்த செல்வ செழிப்போடு இருக்கின்ற அந்த வாழ்வினுடைய அந்த அச்சாரத்திலிருந்து தூய பிரான்சிஸ்கு செவேரியாரை லொயாலா இஞ்ஞாசியார் வழியாக இறைவன் அழைக்கின்றார். ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் என்றால் அதனால் வருகின்ற பலன் என்ன? பேராசிரியராக பெருமையோடு வாழ வேண்டும் என்று நினைத்திருந்த இந்த ஒரு சாதாரண ஒரு மனிதரிடம் இறைவன் தன்னை ஆட்கொண்டு தன்னை இணைத்து கொண்டு ஒரு மாபெரும் பணியாளனாக அழியா உடலோடு இன்று வரை வாழ வேண்டும் என்று அவர் அழைப்பு கொடுத்திருக்கிறார். எதிர்பாராத ஒன்று அவர் வாழ்வில் நிறைவேறியது. இரண்டாவது நிகழ்வு என்று பார்க்கின்ற பொழுது தூய பிரான்சிஸ்கு சவேரியார் இந்திய தேசத்திற்கு வர வேண்டும் என்று அனுப்பப்பட வேண்டும் என்று அவரிடம் சொல்லுகின்ற பொழுது மனமு வந்து ஏற்றுக்கொண்டு தன் பயணத்தை தொடர ஆரம்பிக்கின்ற பொழுதுதான் அவரோடு இன்னொருவர் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பொழுது அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் இயேசு சபை குருக்களுடைய பணியை பார்த்து இந்த 2 குருக்களையும் அவர்கள் அனுப்ப விரும்பவில்லை. எங்களுக்கு வேண்டும் என்று அவருடைய பயணத்தை தடுத்து நிறுத்தினார்கள். ஆனால் லொயாலா இஞ்ஞாசியார் இறைவனுடைய திட்டம் ஒருவரை நிறுத்தி கொள்கிறானால் தூய பிரான்சிஸ் செவேரியார் சென்றாக வேண்டும் என்று அவரை அனுப்பி வைக்கிறார். பேராசிரியராக இருக்க வேண்டும் என்ற ஆசை ஒருபுறம் அது மாற்றப்பட்டது. தன்னுடைய சக குருவோடு இந்திய தேசத்திற்கு வர வேண்டும் என்று எண்ணத்தோடு எதிர்பார்ப்புகளோடு தன் பயணம் அங்கே தடைபட்டு விட்டு தனிமரமாக தனி ஒருவராக இங்கே இந்திய தேசத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார். எதிர்பார்த்த ஒன்று நடைபெறவில்லை, எதிர்பாராத ஒன்று நடைபெற்றது. இந்த இந்திய தேசத்திற்கு வந்தார். தன் பணியை எந்த அளவிற்கு அவர் நிறைவேற்றினார் என்பதை வேதத்திலும் காண முடிகிறது. இறைவனுடைய வார்த்தையை உள்வாங்கினார். உள்வாங்கி இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் என்று விரும்பியவர்தான் நம்முடைய அன்னையாம் திரு அவையிலே சொல்லப்படுவது போல பவுலடிகளாருக்கு அடுத்தபடியாக இறைத்தூது பணிக்காக மறைப்பணிக்காக தன்னை அதிகமாக பயணத்தில் ஈடுபடுத்தி கொண்டவர் இவர்தான் என்று சொல்லப்படுகிறது. பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, வெறும் 46 ஆண்டுகள் இந்த மண்ணுலகிலே உடலோடும் உயிரோடும் வாழ்ந்து இறையாட்சி பணி செய்துவிட்டு இன்று வெறும் உடலாக உயிரற்ற உடலாக அழியா உடலாக 472 ஆண்டுகள் மறைப்பணி செய்து கொண்டிருக்கிறார். நமக்காக அவர் இறைவனிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இதனுடைய காரணம் என்ன? இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழகாக சொல்லுகிறது. எரேமியா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம். முதல் வாசகம் 1ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 4 முதல் 8 முடிய. இதில் இந்த முதல் வார்த்தை அழகாக சொல்லுகிறது. தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்னே அறிந்திருந்தேன், நீ பிறக்கும் முன்னே உன்னை திருநிலைப்படுத்தினேன், மக்களினங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். செல்வ செழிப்போடு பிறந்த இந்த குடும்பத்தில் இருந்த இவருடைய எண்ணங்கள் வேறு விதமாக இருந்தாலும், உடன்பிறப்புகள் எண்ணங்கள் வேறு விதமாக இருந்தாலும், தாயின் கருவறையில் இருக்கின்ற பொழுதே நான் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன், உன்னை இறைவாக்கினனாக திருநிலைப்படுத்தி இருக்கிறேன், நீர் செல்லும் இடமெல்லாம் என் வார்த்தையை போதிக்க வேண்டும் என்று எரேமியா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை இவருடைய வாழ்விலே முழுவதுமாக நிலைத்து நிறுத்திருக்கின்றது. எதிர்பாராத ஒன்று இவருடைய வாழ்வில் நடைபெற்று இறைவனுக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்று விரும்பியவர் இன்று அழியா உடலோடு இருந்து கொண்டிருக்கின்றார். எனவேதான் இன்றைய 2வது வாசகத்தில் பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 9வது அதிகாரம் இறைவார்த்தை 16 முதல் 19 மற்றும் 22 முதல் 23 முடிய இதில் இந்த முதல் அத்தியாயம் இவ்வாறு சொல்லுகிறது. நான் நற்செய்தி அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை, இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது, நற்செய்தி அறிவிக்காவிடில் எனக்கு ஐயோ கேடு.
தாயின் கருவறையிலிருந்தே நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் என்று எரேமியா புத்தகத்திலிருந்து வாசிக்கப்பட்ட வார்த்தையும், நற்செய்தி அறிவிக்காவிடில் என்னுடைய நிலைமை என்ன என்பதை தெளிவாக வெளிப்படுத்துகிறார் பவுலடிகளார். இந்த வார்த்தை தூய பிரான்சிஸ்கு சவேரியாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் சற்று சிந்தித்து பார்ப்போம். அவருடைய வாழ்விலே எதிர்பாராத ஒன்று ஆண்டவருடைய ஆளுமையும் வழிநடத்துதலும் அவரை முழுவதுமாக ஆட்கொண்ட பிறகு அவர் தன்னை கடவுளுடைய கரத்தில் அர்ப்பணித்து அவர் எடுத்த முயற்சிகள் எத்தனை தனக்கு அனுபவம் இல்லாத இடங்கள், அறியப்படாத மொழிகள், அறியப்படாத ஒரு உணவு வகைகள், சூழ்நிலைகள், கால சூழ்நிலைகள், இப்படி பலவிதமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இறையாட்சி பணிக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்திருக்கின்ற இந்த மாபெரும் புனிதர் இன்று அழியா உடலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் எதிர்பாராத ஒன்று அவர் வாழ்வில் நிறைவேறியதுதான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல நேரங்களிலே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன. நாம் எதிர்பார்ப்பது ஒன்று, எதிர்பாராதது ஒன்று. ஆனால் எப்பொழுதெல்லாம் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ அவை நிறைவேற்றப்படவில்லை என்றால் வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று பல நேரங்களிலே நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் இறைவனையும் வஞ்சித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதையும் தாண்டி இறைவனுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது உங்களுடைய என்னுடைய வாழ்வில் என்பதை நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் இன்று தூய பிரான்சிஸ்கு சவேரியார் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துகிறார். அவருடைய எண்ணங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றி, ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை அவன் இழந்தாள் என்றால் அதனால் வருகின்ற பலன் என்ற இந்த இறை வார்த்தை, ஒற்றை வார்த்தை அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் எந்த அளவிற்கு ஆழமாக பதிந்ததோ அதுபோல உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் இறை வார்த்தை ஒன்று நம் உள்ளத்தின் ஆழத்தில் பதியப்பட வேண்டும். அந்த வார்த்தை எது? இயேசு ஒருவரே அந்த வார்த்தை. இதோ இந்த மண்ணுலகிற்கு நான் உங்களுக்காக வந்திருக்கிறேன், நீங்களும் என்னை போல இந்த உலகிற்கு பணியாற்ற செல்லுங்கள் என்று இயேசு நமக்கு அந்த அழைப்பு கொடுக்கிற பொழுது அதை ஏற்றவர்களாக நாம் பயணித்தோம் என்றால் நாமும் இந்த மண்ணுலகிலே தூய பிரான்சிஸ் சவேரியாரை போல இறையாட்சி பணிக்காக நம்மை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய அருளையும் ஆசிரியம் அவர் நமக்காக இயேசுவிடம் பரிந்து பேசி பெற்று தருவார் என்ற எண்ணத்தோடு தொடருவோம். இந்த நாளிலே இறையாசிரியர் என்றும் உங்களோடு.